எவன் கண்ணு பட்டுச்சோ எவன் புள்ளி கண்ணு பட்டுச்சோ 2015 எந்த பக்கம் திரும்பினாலும் ஜல்லிக்கட்டுக்கு தடன்ட்டானுங்க. ஊடே இடிஞ்சு போய் உட்காந்துருச்சு. ஒன்றுமே புரியலத்தான். இதெல்லாம் ஏன் நடக்குது, யார் செய்கிற வேலைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் ஆயிடுச்சு. தை மாதம் நெருங்க தாங்க முடியல. அந்த பொங்கலுக்கு நான் வீடே தங்கலை, ஸ்டேஷன் பெஞ்சில் போய் படுத்துட்டேன். ஊரில் தெருவுக்கு தெரு என்னமோ ஒன்றுமே நடக்காத மாதிரி பொங்க வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னால் தான் முடியல. சாயந்தரம் தான் வீட்டுக்கே வந்தேன். இவன் மூஞ்சில் முடிக்க முடியாமல் சாயங்காலத்துக்கு 2 வாய் பொங்கலை தின்னுட்டு கண்ணை மூடி படுத்துட்டேன். விடிஞ்சா மாட்டு பொங்கல். எனக்கு எப்படி இருக்கும்? காலையில் 6 தூக்கத்தில் கொல்லையில் ஏதோ முறிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை திருநா இருக்குமோன்னு அருவாள் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா இவன் தான். அந்த ஐயனே அவனுக்குள்ள வந்த மாதிரி அப்படி ஒரு உக்கரம். கை தவுத்துட்டு நிக்கிறான் தான். கட்டி இருந்த கல்லெல்லாம் புடுங்கிட்டு வந்துருச்சு. நிலத்தை குத்தி குத்தி தள்ளுறான். நம்ப மாட்டேங்க தான். மண்ணு சுழலமான படையசோறு மாதிரி அப்படியே வானத்துல பறக்குது. அன்னைக்கு வந்தது எங்க ஐயனே தான். அவனே தான். என் கண்ணால பார்த்தேன். இவனா நின்று நடந்து இருந்துக்கிட்டு வா வாங்குறான். தடைகளை தகர்த்தெறிந்து உங்கள் வீதிகளை நோக்கி சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்பதை கர்வத்துடன் கூறிக்கொள்கிறோம். பயிற்சி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மட்டும் நெருங்கி தொட்டு விளையாடவும், மற்றவர்கள் பாதுகாப்பாக நின்று இந்த அரிய காட்சியை கண்டு கலைக்கவும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெற்றிவேல், வீரவேல்.
தடை செஞ்சிருக்காங்கன்னு தெரியுங்களா? அப்புறம்